இந்த செய்தியுமே ஒரு ஃபாலோ அப் செய்தி தான். 2 நாளைக்கு முன்னாடி இதை எடுத்திருந்தோம். மதுரை மாவட்டம் பேரையூர்ல கருப்பண்ண சுவாமி கோவில், விநாயகர் கோவில் 100 ஆண்டு பழமையானது. 2.2 ஏக்கர் நிலம் இருக்கிறது. அதை புனரமைக்கணும் அப்படின்னு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கோர்ட்டுக்குமே அங்கே இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் போயிட்டாங்க. கோர்ட்டுமே அனுமதி வழங்கிடுச்சு. கோவில் நீங்கள் வந்து புனரமைச்சிக்கலாம், கும்பாபிஷேகம் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒட்டி பள்ளிவாசலின் ஒரு வழி வருவதாக தெரிகிறது. அதற்காக அங்கே இருக்கக்கூடிய 55-60 இஸ்லாமிய குடும்பங்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இதற்கு பயந்து கொண்டு ஹெச்ஆர்என்சி வந்து புனரமைப்பு பணியை தொடங்காமல் அமைதி காப்பதாக இன்னைக்கு செய்திகள் வந்திருக்கு. கோர்ட் அனுமதி கொடுத்துருச்சு. ஆனாலும் ஹெச்ஆர்என்சி எதுக்கு வம்பு, எலெக்ஷன் நேரமா இருக்கு, நம்ம அதை சென்சிட்டிவ் மேட்ரு, இதுல நம்ம கை வைக்க வேண்டாம், அமைதி காப்போம்னு ஹெச்ஆர்என்சி இருப்பதாக தெரிகிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்து சமய அறநிலையத்துறை என்பது ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம், இந்து ஆலயங்களினுடைய கணக்குகளை மேற்பார்வை செய்யக்கூடிய அமைப்பு. தொடர்ந்து நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஆனால் அந்த நிலையிலிருந்து மாறி ஹிந்து ஆலயங்களை முழுமையாக நிர்வாகம் செய்யக்கூடிய அமைப்பாக தன்னை முன்னிறுத்தி கொண்டிருக்கின்றது ஹெச்ஆர்என்சி. அதான் பலமுறை சொல்லிட்டே இருக்கோம். சரி, இவங்க தான் சொல்லும்போது ஹெச்ஆர்என்சி அண்டர் ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோல் பண்றாங்க. சரி, நீங்க தான் நிர்வாகம் பண்றீங்க அப்படியான சொல்லிக்கிறீங்க. நான் அப்படி ஏத்துக்கிறது இல்லை. யூ ஹாவ் ஒன்லி த சூப்பர்வைசிங் பவர் அத்தாரிட்டி. அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. சூப்பர்வைசிங் அத்தாரிட்டி மட்டும்தான். வரவு செலவு கணக்கு பார்க்கறது தான். அதை வந்து அண்ணாதிரியே சொன்னதாக ஒரு தான் நம்ம பேசியிருக்கோம். அதனால அப்படி இருக்கிறது. அதனால இப்ப வந்து ஃபுல்லி கவர்னிங் அத்தாரிட்டியா தன்னை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அப்ப என்னுடைய கேள்வி என்ன, ஹிந்து ஆலயங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அற்ற சூழ்நிலை வரும்போது அதை செயல்படுத்த வேண்டியது யாரு? நீங்க தானே பண்ணணும். நீங்க அப்படிதான் உங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்ப சமீபத்தில் கூட அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாரு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு கிட்டத்தட்ட 100க்கு மேல உள்ள சில ஆலயங்கள் இடிக்கப்பட்டன. ஏன்னா நீர்நிலை கரையோரமா வந்து ஒரு 2 அடி, 1/2 அடி, 1/4 அடி, 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு அது இருக்கு என்று சொல்லி யாரோ ஒருத்தர் கேஸ் போடுவாங்க. கேஸ் போட்ட உடனேயே நீங்க இப்ப இதுக்கு வந்து கோர்ட்டு உத்தரவு வந்தாச்சு, செயல்படுத்தல. கேஸ் போட்டு தீர்ப்பு வந்த மறுநாள் மத்தியானம் போய் புல்டோசரை போய் இடிச்சிருவாங்க. அந்த நூற்றுக்கணக்கான இடங்கள்லயும் ஒரு இடத்துல கூட பல கோயில்கள் சோகால் ஹெச்ஆர்என்சி உடைய மேற்பார்வையில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு அனுப்புற கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய கோயில்கள் எந்த இடத்துலயுமே வந்து ஏன் இடிக்க வரீங்க என்று சொல்லி மறுசீராய்வு மனுவோ மேல்முறையீட்டு மனுவோ ஒன்றும் பண்ணல. அப்ப நீங்க கோயிலை பாத்துக்கிறீங்க. நீங்க கோயில வரக்கூடிய வருமானத்தை வந்து கொள்ளையடிப்பதற்காக இருக்கக்கூடிய அமைப்பு தான் ஹெச்ஆர்என்சியை தவிர கோயில் நிர்வாகம் பண்ணக்கூடிய பார்க்கறதுக்கு கிடையாது. தெளிவா புரிஞ்சுக்கணும். இதே கோயிலுக்கு கோடிக்கணக்கில் வருமானம் இருந்தா சும்மா இருப்பாங்களா? வருமானம் தான் குறிக்கோள். ஒரு 50 முஸ்லீம் வந்து இறங்கி போறான்னு உடனே விட்டுருவாங்களா? திருப்பரங்குன்றத்தை நம்ம பார்த்தோம். கோர்ட் தீர்ப்பு வருகிறது, ஹெச்ஆர்என்சி அதை நிறைவேற்றணும் இல்ல. கோர்ட்டு தீர்ப்புக்கு எதிராக வந்து இவங்க மேல்முறையீடு பண்றாங்க. அப்போ கோயிலுக்காக ஹெச்ஆர்என்சியா? யாருக்காக இருக்கீங்க நீங்க? இந்து கோயில்களை பாதுகாப்பதற்காகவோ காப்பதற்காகவோ அல்ல மேற்பார்வையிடுவதற்காகவோ இதற்காக ஹெச்ஆர்என்சி இல்லை. யூ ஹாவ் டு டிஸ்பேண்ட் இட். அதனுடைய எலிஜிபிலிட்டியே போயாச்சு. தொடர்ந்து நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதனால இங்க பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் சேர்ந்து இப்ப என்னன்னா ஒரு தனிநபர் அந்த கோயில் நிர்வாக சம்பந்தப்பட்ட ஒரு தனிநபர் ஒரு கடிதம் ஒண்ணு போட்டாராம். ஊர் மக்கள் முழுக்க சேர்ந்து கோயில் கட்டணுங்கிறாங்க. கோர்ட்டு தீர்ப்பு வந்தாச்சு. அதுல வந்து ஒரே ஒரு தனிநபருடைய அந்த லெட்டர், அது இவங்களே மிரட்டினாங்களா காசு கொடுத்து வாங்கினாங்களா நமக்கு தெரியாது. அதன் அடிப்படையில வந்து இப்ப ஆலய பணிகள் அப்ப நிறுத்தி வச்சிருக்கோம். சொல்றது யார்? அறநிலையத்துறை. அப்போ ஒரே ஒரு நபர் என்பது ஒரு கோர்ட்டை விட அதிகாரமிக்கவரா இருக்க முடியுமா? யார் அந்த நபர்? அப்படி யார் அந்த சார் மாதிரி யார் அந்த நபர்? அந்த நபர் யாரால் மிரட்டப்பட்டார்? பணம் கொடுத்து வாங்கப்பட்டால் மிரட்டப்பட்டாரா? மிரட்டப்பட்டார் என்றால் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் மிரட்டினார்களா? அல்லது இப்ப பாத்தீங்கன்னா எஸ்டிபிஐ சேர்ந்தவர்களா உள்ள அந்த போராட்டத்தில் தூண்டி விட்டார்கள். நமக்கு ஆதாரம் வந்திருக்கு, பல பேர் பேசிக்கிறாங்க. அப்ப எஸ்டிபிஐ போன்ற அந்த முஸ்லிம் அமைப்புகள் மிரட்டினதா நம்முடைய கேள்வி. அதனால இப்ப இவங்க பெருமையா பேசிக்கிறாங்க.
நாங்கள் 4000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணோம். இதையும் பண்ண 4001 பண்ண வேண்டியதானே, ஏன் பண்ணல? அந்த பண்ண 4000 கோயிலையும் கொஞ்சம் கைப்பிடி அந்த ஏதாவது உடம்பு முழுக்க எண்ணெயை தடவிட்டு போய் புறணும்னா கொஞ்சம் மிச்சம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மிச்சம் வரும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கும்பாபிஷேகம் பண்ணது முழுக்க வந்து காசு பார்க்க. இங்கேயும் கோடிக்கணக்கில் வசூல் பண்ணி கொடுத்தா இங்கேயும் கும்பாபிஷேகம் பண்ணிடுவாங்க. காசு இல்லை, முஸ்லீம் ஓட்டு இருக்கு, 50 ஓட்டு இருக்கு, 50 ஓட்டு இந்துக்கள் ஒட்டு மொத்தமா போடுவாங்களா? அது மட்டும் இல்லை, இந்த ஒரு பிரச்சனையை வச்சு தமிழ்நாடு முழுக்க முஸ்லீம் ஓட்டுலாம் போச்சுன்னா என்ன பண்றது? ஆகவே அந்த முஸ்லீம் வாக்கு வங்கிக்காக சட்டத்தை பற்றி கவலைப்படாமல் சட்டத்தை காலில் போட்டு மிதித்திருக்கிறது HRMCயும் சரி, இங்கு உள்ள அரசாங்கமும் சரி. அதனால இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா, அதே போல இந்துக்கள் வாக்கு வங்கியாக செயல்பட ஆரம்பித்தால்தான் முள்ளாலதான் எடுக்க முடியும். அப்பதான் தீர்வு வரும். அதனால இதை பாருங்க, நீதிமன்றத்தில் போய் தீர்ப்பு வந்தால் கூட வந்து நியாயம் கிடைக்காது. அரசியலமைப்பு சட்டமோ இது சரின்னு சொன்னால் கூட இந்துக்களுக்கு நீதி கிடைக்காது. அதான் இன்றைக்கு சூழ்நிலை. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு சட்டத்துக்கு மதிப்பே இல்லாத ஒரு மோசமான சூழ்நிலை வந்திருக்கிறது. அந்த 2 நீதிபதிகள் அமர்வுள்ள தெளிவா சொன்னார். ஜெயச்சந்திரன் அவர்கள் அந்த திருப்பரங்குன்ற தீர்ப்புல தெளிவா சொன்னார், தமிழக அரசே சிறுபான்மை ஓட்டுக்காக மத கலவரத்தை தூண்ட முயற்சி செய்வது போல தெரிகிறது. அதே போல இங்கேயும் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்கன்னா நமக்கு சந்தேகம் வருகிறது. அதிலும் குறிப்பாக அந்த இந்துக்கள் மத்தியில தீண்டாமை சமூகத்தினரை தூண்டி விட்டு ஜாதி மோதலை உருவாக்குவதற்காக ஒரு சில முஸ்லிம் அமைப்புகள் முயற்சி செய்வதாக நமக்கு தகவல் வருகிறது. ஆகவே மத கலவரத்தை போல ஒரு ஜாதி கலவரத்தை ஏற்படுத்த திட்டமிட்ட ரீதியில ஒரு முயற்சி நடந்திருக்கிறது. இதை வைத்து இது முளையிலே தடுத்து கிள்ளி எறியணும். அதனால அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. இந்துக்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். என்னாலும் சரி இந்த கும்பாபிஷேகம் நடக்கணும். அதுக்கான அந்த அங்குள்ள இந்துக்களுக்கு எல்லா இந்து அமைப்புகளும் இப்ப எப்படி வந்து ஒரு இடத்துல ஒரு முஸ்லீம் ஒரு போராடணும், ஒரு குழு போராடனா இங்கேயோ இருக்கிற காசாக்கு இங்க ஒரு துலுக்கம் வந்து ஒன்னா சேர்றான், பிரதர்ஹுட்ங்கிறான்ல, அவன் திருப்பி அடிக்க போறவங்கள. அதுதான் அந்த நம்ம நாட்டை காஷ்மீரை பத்தி கேவலமா பேச நமக்கு வந்து எந்த விதமான ஆதரவு கொடுக்காத அந்த ஆயத்துல்லா கோமினிக்கு இங்குள்ள இவன் சப்போர்ட் பண்றான். அவன் ஷியா துலுக்க இந்த துலுக்கனுக்கும் எதிர்ப்பான். இன்னும் துலுக்கனே இல்லை அவன் சொல்லுவான், அவன் துலுக்கனே இல்லை இவன் சொல்லுவான். ஆனா வந்து சண்டை வரும்போது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கை கொடுப்பார்கள். அதனால ஹிந்து சமுதாயம் இதை நம்ம கத்துக்கணும், ஒரு பாடமா கத்துக்கணும். ஏதோ ஒரு பேரையூர்ல ஒரு ஹிந்துக்களுக்கு ஒரு பாதிப்பு வந்தால் கூட தமிழ்நாடு முழுக்க உள்ள எல்லா ஹிந்துக்களும் எங்களுடைய ஆதரவு இருக்கின்றது என்பதை நாம் வெளிக்காட்ட வேண்டும். குறைஞ்சபட்சம் சோசியல் மீடியாவாவது போய் வெளிக்காட்டணும். இதை பல பேருக்கு ஷேர் பண்ணணும், எழுதணும். அப்பதான் ஹிந்துக்களுடைய சக்தி என்பது புரிய ஆரம்பிக்கும். அரசியல்வாதிகள் ஒன்னா இருக்காங்க தெரிஞ்ச உடனே ஸ்டாண்ட் மாத்திருவாங்க. உங்களுக்கு தேவையான ஓட்டு தான். அதனால இதை ஹிந்துக்கள் கற்றுக்கொள்ளாத வரை இப்படிப்பட்ட படிப்பினைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும்.